ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 மலையாளத்துல வந்த அன்வேஷிப்பின் கண்டத்தும் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம 2 கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஆபீசரான இந்த படத்தோட ஹீரோ களத்துல இறங்கி விசாரிக்க போனா அங்க சில பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்தையும் மீறி இந்த கொலைகளை செஞ்சது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியல. அதுக்கான காரணம் ஹீரோக்கு வர பிரச்சனைகள். இது எல்லாத்தையும் சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரோட சொல்ற படம் தான் அன்வேஷிப்பின் கண்டத்தும். படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜோன்னு பெய்யற மலையில டிஎஸ்பி ஆபீஸ் முன்னாடி ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாரு இல்லையா, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஆனந்த். அவர் அங்க வர்றதை பார்த்துட்டு அங்க இருந்த 2 பேரு, இவரை உனக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கப்புறம் நீ எந்த கேஸ் எடுத்தாலும் இவரை ஞாபகம் வச்சுட்டு அந்த கேஸ்ல ஆக்ஷன் எடு அப்படின்ற மாதிரி 2 பேர் பொறுனே பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவும் சைலண்டா உட்காந்துட்டு இருப்பாரா. அதே சமயத்துல உள்ள இருந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஹீரோ பார்த்து, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 8 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்தது இப்ப வந்தது மாதிரி இருக்கு, அடுத்து உங்களுக்கு எங்க போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அதை பத்தி எனக்கு தெரியல, இன்னைக்குதான் எஸ்பி சார் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அந்த கான்ஸ்டபிளும், எங்க கிடைச்சா என்ன சார், எங்க கிடைச்சாலும் என்னோட சல்யூட் தான் உங்களுக்கு முதல் சல்யூட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஒரு சல்யூட்டும் அடிச்சுட்டு, எனக்கு இன்னொரு பக்கம் டியூட்டி இருக்குன்னு அதை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு கிளம்ப, இதை பார்த்துட்டு ஆனந்துக்கு கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் யோசனை பண்ணி பாக்குறாரு. அதன்படி ஆனந்தோட அப்பாவும் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், அவரை மாதிரியே இவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிருப்பாரு. அப்படி ஒரு நாள் அவர் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க ஒரு 2 பேர்ல ஒரு ஆளு என் பொண்ணை நேத்துல இருந்து காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரா. இதை பார்த்துட்டு ஆனந்த் அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவருக்கு 3 பொண்ணுங்கன்னும் அதுல 2வது பொண்ணு லவ்லி BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதாகவும், நேத்து காலேஜுக்கு போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு திரும்ப வரவே இல்ல, நாங்களும் குரூப் ஸ்டடி பண்றதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கான்னு நினைச்சிட்டு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல விசாரிக்கும் போது என் பொண்ணு அங்க வரலைன்னும் கடைசி அவளை காலேஜ்ல பார்த்ததா சொன்னாங்க. ஒருவேளை அவ யாரையாவது லவ் பண்ணி அதனால கூட காணாம போயிட்டாலும் நினைச்சிட்டு இத பத்தி காலேஜ்ல விசாரிச்சுட்டு யாருக்கும் தெரியாம திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில காலேஜ் போகலான்னு சொல்லி பஸ் ஸ்டாப் போகும்போதுதான் அங்க இருந்த டீ கடைக்காரரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, நேத்து என் பொண்ணு பஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றத அவர் பார்த்ததாகவும், இன்னைக்கு என்னமா சீக்கிரமா காலேஜ்ல இருந்து வந்துட்டேன்னு சொல்லி விசாரிக்கும் போது அதுக்கு லவ்லியும் காலேஜ்ல கிளாஸ் எதுவும் கிடையாது, எக்ஸாம் வர்றதுனால ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதாகவும் தகவலை சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனந்தும் அந்த டீ கடைக்காரரை விசாரிக்கும் போது அவரும் நடந்ததை சொல்லுவாரா. அதுக்கு ஆனந்தும் அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அந்த பொண்ணுக்காக யாராவது வெயிட் பண்ண மாதிரியும் இல்ல அந்த பொண்ணை யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியும் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த டீ கடைக்காரரும், அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல, ஆனா இங்க பக்கத்துல தங்கி இருக்கிற காலேஜ் பசங்க ஜூஸ் குடிக்கிறதுக்காண்டி நின்னுட்டு இருந்தாங்க, அவங்களும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாரா. இதெல்லாம் கேட்டு பக்கத்துல இருந்த அந்த வார்டு மெம்பர், ஓ அந்த காலேஜ் பசங்களா, அவங்க மேல ஆல்ரெடி பொண்ணுங்களை ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆனந்தும் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இங்க இருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவும் 1 கிலோமீட்டருக்குள்ளதான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஆனந்தும் உங்க வீடு வரைக்கும் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்வையில என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாரு. அதன்படி அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட பேசிட்டு திரும்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது அந்த பசங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க. கொஞ்ச தூரத்துல அந்த பொண்ணு கிட்ட அவங்களும் வம்பிழுப்பாங்களா. இதெல்லாம் ஹீரோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கும் போதே பக்கத்துல அந்த பசங்களோட வீடு வந்துக்குன்னு சொல்லி அங்க இருந்த வார்டு மெம்பரும் சொல்ல, அந்த வீட்டுக்கு போய் அங்க தங்கியிருந்த பசங்க எல்லாத்தையும் பிடிச்சி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண 2 பேர்த்த ஸ்டேஷன்ல வச்சு, நீங்க 2 பேர் சேர்ந்துதான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணீங்க, அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுத்து உங்க வீட்டுக்கு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொன்னதுனால வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆனந்த் விசாரிக்கும் போது அதுக்கு அந்த பசங்களும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க இல்லையா, கொஞ்ச தூரத்துல அவங்களும் அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுத்திருப்பாங்க. அவங்க வீடு பக்கத்துல வந்ததும் வீட்டுக்கு வான்னு சொல்லி ஃபோர்ஸும் பண்ணிருப்பாங்க. அதே சமயத்துல அந்த வழியா ஒரு மீன் விக்கிறவரு வர்ற சவுண்ட் கேக்குமா, அதை பார்த்துட்டு அவங்க அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ணாம அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த சைடா வந்த பொண்ணு கிட்ட அந்த மீன்காரரும், உன் வீட்டுல உனக்கு பிடிச்ச மீனை தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், போய் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டே கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. இந்த விஷயத்த அந்த பசங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கு அங்க இருந்த போலீஸ்காரங்களும் இவங்கள இப்படி விசாரிச்சா உண்மை சொல்ல மாட்டாங்க, அடிச்சு விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கூட இருந்த கான்ஸ்டபிள், நேத்து உங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் ஆமா சார் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ, அந்த மீன் விக்கிறவரை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும், ரொம்ப நாளா தெரியும் சார், நாங்க அவர்கிட்ட தான் ரெகுலரா வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாரா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ அந்த சைடா போய் கூட இருந்த கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட அந்த மீன் விக்கிறவர் கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் வாங்க, அப்பதான் இந்த பசங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியும், அந்த பொண்ணு பஸ்
ஹவுஸை விட்டு இறங்கியிருக்கா, வீட்டுக்கு பாதி தூரம் போயிருக்கா, இது எல்லாமே உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஏரியா முழுவதும் யூஸ் பண்ணாத இடம், கிணறு, ஆறுன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரா அந்த பொண்ணோட வீட்டுல செக் பண்ணும்போது ஜீசஸ் மேல நிறைய ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட லவ்லி நேத்து காலேஜ் போயிட்டு வேற எங்கேயாவது போறேன்னு சொன்னாலா, இந்த ஏரியால அவளுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்களும் காலேஜ் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதா எங்க கிட்ட சொன்னா, அது போக இந்த ஏரியால அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே இவங்க 3 பேரும் தான் எப்பவும் ஒன்னா இருப்பாங்க. என்னோட பெரிய பொண்ணு பெங்களூர்ல நர்சிங் கோர்ஸ் படிக்க போனதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணும் அவளும் தான் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, கூட இருந்த அந்த சின்ன பொண்ணு ஆசிரமத்துல இருக்கிற ஃபாதர் தாமஸும் அக்காவும் ரொம்பவே க்ளோஸ். அடிக்கடி அக்கா அவரை போய் மீட் பண்ணுவா. ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அத ஃபாதர் கிட்ட கொடுத்து பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதா சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் அந்த பொண்ணோட அப்பாவை தனியா கூப்பிட்டு அந்த ஃபாதர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த ஃபாதர் இங்க இருக்கிற ஆசிரமத்துலதான் தங்கி இருக்காரு, அந்த ஆசிரமம் இங்க இருந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்ட ஆனந்தும் அங்க போய் விசாரிக்கலான்ட்டு கிளம்ப போவாரா. அதுக்கு கூட இருந்த கான்ஸ்டபிள் எடுத்தெடுப்புல அந்த சர்ச்சுக்கு போறது சரியான விஷயம் கிடையாது, இந்த விஷயம் பத்திரிக்காரங்களுக்கு தெரிஞ்சு பேப்பர்ல வந்தா அந்த சர்ச்சுக்கு தான் அசிங்கம், அதனால நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஆனந்த் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த கேஸ அடுத்த லெவலுக்கு நம்மளால கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு கூட இருந்த கான்ஸ்டபிள் அந்த சர்ச்சில் இருக்கிற 2 பிரிவினருக்குள்ளயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடந்துட்டு இருக்கு, அதுலயே முக்கியமா இந்த பொண்ணோட அப்பாக்கு எதிராக தான் அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதரும் இருக்காரு, அப்படி இருக்கும்போது அங்க போய் நம்ம விசாரிச்சோம்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா அதுக்கு ஹீரோ அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போனாலா இல்லையான்றது நமக்கு அங்க போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப, ஆனா ஹீரோ அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸ உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்க, ஆனந்தும் அங்க வந்து உள்ள போகலான்னு நினைக்கும் போது அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் விடாம தடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலேயே ஆனந்தோட உயரதிகாரி வந்து கூட்டத்தை கழிச்சு விட்டு ஆனந்த பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க, சர்ச்சுக்குள்ள போகணும்னு எதுக்காக நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஆனந்தும் காண போன பொண்ணு கடைசியா இங்க வந்ததா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதை விசாரிக்கலான்னு போனா இந்த ஊர்க்காரங்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த உயரதிகாரியும் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ செய்யணும்ல, நீயா செய்யலாம்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க. அதே சமயத்துல அங்கிருந்து வந்த ஒரு கான்ஸ்டபிள் இந்த இடத்த சுத்தி செக் பண்ணதுல கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சாக்கு மூட்டையில பாடி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, அடுத்த சீனே அந்த கிணத்துல இருந்து அந்த சாக்கு மூட்டையை வெளியில எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போன நிலைமையில பெணமா கிடக்கும். இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்காக அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து அந்த உயரதிகாரி போலீஸ் ஸ்டேஷன்ல இதுக்கு காரணம் அந்த பசங்க தான் சொல்லி அந்த பசங்களை போட்டு அடிக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு இந்த பசங்க காரணமா இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபீசர் கிட்ட சொன்னா அவர் அதை ஏத்துக்காம இதுக்கப்புறம் இந்த கேஸ லீட் பண்றது வேற ஒரு ஆபீசர், அதனால உன்னோட ஓவர் ஸ்மார்ட்டை எங்க கிட்ட காமிக்காத அப்படின்ற மாதிரி வார்னிங்க போட, ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அவர் தனியா அந்த ஏரியா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. அப்படியே அடுத்த சீனு அந்த ஸ்டேஷனுக்கு இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்குன்னு ஒரு ஆபீசர் வராரு. இவரோட பேர் அலெக்ஸ். உள்ள வந்ததுமே ஹீரோவையும் கான்ஸ்டபிளையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேரும் பேசும்போது ஹீரோ மேல இவங்க 2 பேத்துக்குமே ஒரு காண்டு இருக்கும் போல, அதனால இந்த கேஸ்ல ஹீரோக்கு நல்ல பேர் கிடைக்க கூடாது, அந்த பசங்களையும் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த 2 பசங்களுமே ரொம்ப பெரிய ஆளுங்க. ஆனந்த் சொன்னதா சொல்லி நம்ம அந்த சர்ச்சில் போய் விசாரிச்சா அங்க இருக்கிற 2 பிரிவினருக்கும் இடையே பிரச்சனை வந்து ஒரு போராட்டமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ இதனால நமக்கு தான் பிரச்சனை வரும், அந்த அளவுக்கு போக விடாம யாரையாவது பிடிச்சி இந்த கேஸ முடிக்க பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டே வெளியில வருவாங்களா. அப்ப ஹீரோ உங்ககிட்ட இந்த கேஸ பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கிடைச்ச இடத்த ஒரு மேப்பா வரைஞ்சு அந்த பாடி இந்த இடத்துல தான் கிடைச்சது, இதுக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கும் 500 மீட்டர் இடைவெளி இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் பாடியை போடணும் அப்படின்னா அது நைட்டா இருந்தாலும் பகலா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதுவே அவங்க வீட்டுல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பயன்படுத்தாம வச்சிருக்காங்க, சோ ஒருவேளை போடணும்னு நினைச்சிருந்தா அவங்க அங்கதானே போட்டிருக்கணும், ஆனா அதை அவங்க செய்யல. அந்த பாடி கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சர்ச்சோட காம்பவுண்ட் வாசலா இருக்கு, நம்ம அந்த சர்ச்ல இருக்கிற தாமஸ் கிட்ட போய் விசாரிச்சாதான் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கும் தெரிய வரும் அப்படின்றத கரெக்டா சொல்லுவாரு. ஆனா அந்த கேஸ் ஆபீசர் ஆல்ரெடி ஹீரோ மேல காண்டுல இருப்பாரு. ரெண்டாவது அந்த சர்ச்சை இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த கேஸ்ல உனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் என்னால பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இந்த கேஸ்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு இன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு அவரும் அந்த சைடு போக, அப்படியே அடுத்த சீனு ஒரு மோப்ப நாயை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை மோப்ப முடிக்க வச்சு அந்த பொண்ணு எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த நாயை வச்சு செக் பண்ணும்போது முதல்ல அந்த டீ கடை, அடுத்ததா அந்த பசங்களோட வீடு, அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போய் நின்று குலைக்கும். இதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்த டாக் ஹீரோ அந்த மேப்ல சொன்னது மாதிரியே அந்த வழியா அந்த கிணத்துக்கும் கூட்டிட்டு வரும். இதை பார்த்துட்டு ஹீரோ அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு இடம் ரொம்பவே மேடா இருக்குமா, அந்த இடத்து வழியா பாடியை கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், அந்த இடத்துக்கு பக்கத்திலே பாடியை பதுக்கி கூட வச்சிருந்திருப்பாங்க, இந்த இடத்துக்கு ஃபாரன்சி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து செக் பண்ண சொன்னா இந்த இடத்துல நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அந்த கேஸ் ஆபீசர் ஹீரோவை உனக்கு இப்ப ஸ்டேஷன்ல தானே டியூட்டி, அந்த வேலையை நீ போய் பார்த்தா போதும், அப்படி போகும்போது எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு 2 பிரியாணி வாங்கி
வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்தி பேச ஹீரோவும் எதுவும் பேச முடியாம அங்க இருந்து கிளம்ப அப்படியே அடுத்த சீனு அந்த 2 ஆபீசர்ஸும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஹீரோ வர சொல்லி அவர்கிட்ட ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்து அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அந்த சர்ச்சோட ஃபாதர் பிஷப்ஸோட கவுன்சிலிங் மீட்டிங்க்கு அவர் தனியா போனதாகவும் காலையில 10 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் அவர் அங்கதான் தங்கினதாகவும் அந்த ரிஜிஸ்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் போய் விசாரிக்கணும்ன்ற எண்ணத்தை நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு ரெகுலரா வர்ற பால் விக்கிறவரு, மீன் விக்கிறவரு, நியூஸ் பேப்பர் போடுறவரு இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, அவங்களெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட பாடி கூட ஒரு கைலியும் கிடைச்சிருக்குமா, அந்த கைலியை காமிச்சு இந்த ஏரியாவில இந்த கைலியை யூஸ் பண்ணி இருக்கிறவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மீன் விக்கிறவரு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு வீட்டுல இந்த கைலியை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் அந்த வீட்டுல இருக்கிறவரை விசாரிக்கலான்னு போகும்போது அந்த நபர் ஆல்ரெடி குற்றவாளியா இருந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த காரணத்துக்காண்டி அவர் மேல சந்தேகம் வந்து அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் இது இவரா இருக்காது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்படியே அடுத்த சீனு ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவும் கூட இன்னொரு நபரும் வந்து ஹீரோ கிட்ட சந்தேகப்பட்டு ஒருத்தனை பிடிச்சிங்களா, அவன் உண்மையை ஒத்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நாங்க இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்வாரா. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் நீங்க சந்தேகப்படுற அந்த நபரை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், இந்த மாதிரி தப்பா அவன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த அந்த நபர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் ஒரு பஸ் டிரைவர்னும் சம்பவம் நடந்த அன்னைக்கு இவருக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு டியூட்டின்றதுனால அதுக்காக போகும்போது வழியில அந்த பொண்ணை பார்த்ததாகவும் அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசிட்டு அந்த சர்ச்சுக்குள்ள போனதாகவும் அப்ப சரியா மணி 1 மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு இந்த கேஸ்ல யார் உண்மையான குற்றவாளியோ அவங்கள பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க, அப்பதான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவும் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்ப இதுக்கப்புறம் ஹீரோ அவர் கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்கு அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை எங்க இருந்து விட்டனோ அங்க இருந்து திரும்ப நானு விசாரிக்க ஆரம்பிக்க போறேன், அதுவும் அன்அபிஷியலா அப்படின்னு பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல அதுக்கு அவரும் நீங்க எது பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு நான் துணையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீனு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் கிட்ட போய் போலீஸ் சொன்ன இடத்துல கொலை நடக்கல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அந்த ஆபீசரும் இன்னொரு லேடி ஆபீசருக்கு கால் பண்ணி கிரைம் சீன்ல நீங்க தானே போய் செக் பண்ணீங்க, உண்மையிலே அந்த இடத்துல தான் கொலை நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த லேடி ஆபீசரும் ஓப்பனா சொல்ல போனா அந்த இடத்துல கொலை நடக்கல, போலீஸால அரெஸ்ட் பண்ண அந்த அக்யூஸ்ட விசாரிச்சப்போ இந்த ரூம்ல தான் கொலை நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரூமை காமிச்சாங்க. அந்த ரூமை தரவா செக் பண்ணதுல 1-2 வளையல் துண்டுகளும் ஒரு சில முத்துக்கள் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே இந்த சைடு பெரிய ஆபீசர் அந்த பொண்ணோட உடம்ப அட்டாப்சி பண்ண டாக்டர் அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தியதாகவும் அந்த பொண்ணோட உடம்புல சில நகைக்கீரல்கள் இருந்ததாகவும் அந்த பொண்ணு மூச்சு திணறிதான் இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நடந்திருந்தா அந்த கிரைம் சீன்ல அதுக்கான எவிடன்ஸோ ஸ்கின் டிஷ்யூஸோ கிடைச்சிருக்குல்ல, அது மாதிரி கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த லேடி ஆபீசரும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த ஆபீசரும் போனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட உன்னோட விசாரணையில அடுத்த கட்டம் போகணும்னா அந்த சர்ச்சுக்குள்ள போறதுக்கு என்ன வழின்றதை யோசனை பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடை பண்ணு, அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்க அடுத்த சீனே அந்த சர்ச்ல ஒரு திருடன் புகுந்து அங்க இருந்த சில பொருட்களை கொள்ளையடிக்கிற மாதிரியும் அங்க இருந்த ஃபாதர் இதெல்லாம் பார்த்த மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே மறுநாள் அந்த ஃபாதரும் உடஞ்ச கதவெல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாரா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அந்த திருடனையும் கூட்டிட்டு வந்து நேத்து நைட்டு இந்த திருடன் உங்க சர்ச்சில் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான், அப்படி போகும்போது போற வழியில ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், இவனும் எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஃபாதரும் இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் அப்படி விட முடியாதுங்க சார், நேத்தே இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான், அதனால சர்ச்சுக்குள்ள போய் எவிடன்ஸ் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அந்த ஃபாரன்சிக் ஆபீசரையும் கூட்டிட்டு வந்து அவருக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஹீரோவோட பிளானா தான் இருக்கும். அப்படியே மறுநாள் ஹீரோ ரெடி பண்ண ஃபைல எஸ்பி கிட்ட கொடுத்து அந்த பொண்ணோட கொலைகேஸ தனிப்பட்ட முறையில விசாரிச்ச எல்லா டீடைலும் இந்த ஃபைல்ல இருக்கு, இத நான் சட்டத்தை மீறி செஞ்சிருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொடுத்துட்டு போக அந்த ஆபீசரும் அதை படிச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசியா அவங்க அந்த சர்ச்ல கிடைச்ச எவிடன்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணோட கொலை அந்த சர்ச்ல தான் நடந்திருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்காக ஃபாதரை விசாரிக்கிறதுக்காண்டி ஹீரோவும் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கமிஷனர் எஸ்பி ஆபீஸ்க்கு வரும்போது எஸ்பியும் குற்றவாளி அவன் செஞ்ச தப்ப ஒத்துட்டா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போவாரா. பார்த்தா அந்த இடத்துல ஃபாதர் உட்காந்துருப்பாரு. இவர் தான் உண்மையில குற்றவாளி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே எஸ்பி திரும்பவும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் காமிச்சா அங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். அங்க உட்கார்ந்து இருக்கிறது கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட அக்கா. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கமிஷனர் விசாரிக்கும் போது ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த சர்ச்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல கிடைச்ச தலைமுடிகளை செக் பண்ணும்போது அதுல ஒண்ணு ஒரு ஆணோடதுனும் மத்த 2 தலைமுடிகள்ல ஒண்ணு இறந்து போன பொண்ணோடதுன்னு இன்னொன்னு அந்த பொண்ணோட அக்காவோடதுன்னு தெரிய வந்திருக்கு. இதை நாங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி இறந்து போன பொண்ணோட வீட்லயும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணோம். இதுல இருந்து அந்த இன்னொரு தலைமுடி இந்த பொண்ணோடதுன்றது உறுதியாயிடுச்சு. அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட
நாள் நைட்டு ஃபாதரை பாக்குறதுக்காண்டி ஃபாதரோட தங்கச்சி பையன் ஊர்ல இருந்து வந்திருந்தான். மறுநாள் ஃபாதர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவன் மட்டும்தான் தனியா இருந்தான். அதுக்கப்புறம் இறந்து போன பொண்ணோட அக்காவோட வாக்குமூலத்தின்படி அந்த அக்காவுக்கும் அந்த பையனுக்கும் அஃபேர் இருந்ததாகவும் இந்த விஷயத்த அந்த பொண்ணு நேரடியா பார்த்து எல்லாத்துக்கும் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணை 2 பேரும் கண்ட்ரோல் பண்ண பாப்பாங்க. அதே சமயத்துல சர்ச்சோட வெளியில யாரோ வந்த மாதிரி இருக்குமா, அதுக்காக அந்த அக்காவை யாருன்னு பார்க்க சொல்லி அனுப்பி வச்சுட்டு இந்த சைடு அவனும் அந்த பொண்ணை அமைக்கி வாய மூடும் போது அந்த பொண்ணால ஒரு கட்டத்துல போராட முடியாம அதே இடத்துல அந்த பொண்ணோட உயிரும் போக இதை பார்த்து இவங்க 2 பேர் பயந்தே போயிடுறாங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணணும் அப்படின்றது இவங்களோட நோக்கமா இருக்காது. இருந்தாலும் அந்த செஞ்ச தப்ப மறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பகல்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த சர்ச்சோட கிச்சன்ல அந்த பாடியை மறைச்சு வச்சுட்டு நைட் ஆனதுக்கு அப்புறம் காய போட்டு வச்சிருந்த அந்த கைலியை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட கை காலை கட்டி போட்டு மூட்டையா கட்டி கிணத்துல போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த எஸ்பியும் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த சீனை அந்த பையனை ஹீரோ அரெஸ்டும் பண்ணிடுறாரு. அப்படியே மறுநாள் கோர்ட்ல அவனை ஒப்படைக்கலான்னு வரும்போது அந்த பையன் பயந்து போய் ஹீரோவை தள்ளி விட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் பின்னாடியே துரத்தி போக ஒரு கட்டத்துல அந்த பையன் ரயில்வே ட்ராக்ல போய் நிக்க அந்த சைடு வந்த ட்ரெயின் அவன் மேல ஏறி அந்த ஸ்பாட்ல அந்த பையன் இறந்து போக என்னதான் இவ்வளவு தூரம் விசாரிச்சு கடைசியா குற்றவாளி கண்டுபிடிச்சு கோர்ட்ல சப்மிட் பண்ண போற அந்த நேரத்துல அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு காரணம் ஹீரோவும் கூட இருந்த 3 கான்ஸ்டபிள்ஸோட அலட்சியம் தான் காரணம்னு சொல்லி இவங்க 4 பேத்தையும் கோர்ட்ல சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ நினைச்சு பார்த்து அதோட அந்த பிளாஷ்பேக்கும் முடிய கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்த எஸ்பி ஹீரோவை கூப்பிட்டு அவரும் உள்ள போகும்போது அப்ப எஸ்பி உங்களோட சஸ்பென்ஸ திரும்ப வாங்க கூடாதுன்னு சொல்லி மினிஸ்டர் லெவல்ல இருந்து ரொம்பவே எதிர்ப்பா இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேஷன்ல டியூட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணோட மர்டர் கேஸ்ல உன்னோட எஃபெக்ட நான் பர்சனலாவே பார்த்தேன். அதனாலதான் இந்த கேஸ உன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு கேஸோட ஃபைல கொடுத்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டயத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. இது வரைக்கும் அந்த கேஸ்ல லோக்கல் போலீஸ், கிரைம் பிரான்ச், எஸ்ஐடி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. கவர்மெண்ட் இந்த கேஸ பேருக்கு ஒரு விசாரணை நடத்தி க்ளோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கேஸ்க்கு நான் இன்சார்ஜா இருக்கிறதுனால இந்த கேஸ உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நானு முடிவு பண்ணிருக்கேன். ஒருவேளை இந்த கேஸ்ல யாருக்கும் கிடைக்காத புதுசா ஒரு லீடு கிடைச்சதுன்னா அதை வச்சு உண்மையான குற்றவாளியை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா இப்ப இருக்கிற உன்னோட இமேஜ் மாறி உன்னை பார்த்து கிண்டல் பண்றவங்க எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிப்பாங்க. ஒருவேளை இந்த கேஸ்ல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் நீங்க ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்துருங்க. ஏன் இந்த கேஸ முடிக்கலன்னு சொல்லி எங்க சைடு உனக்கு பிரஷரும் வராது. ஒருவேளை குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நீ எந்த ரிஸ்க் எடுக்காம அதை என்கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் அந்த கேஸ எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாரா. இதை புரிஞ்சுக்கிட்ட எஸ்பி உன்னால இதை முடியும்ன்றத நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு அவரும் பேச அந்த இடத்துல ஹீரோ எதுவும் பேசாம அடுத்த நேரா இவர் கூட 3 கான்ஸ்டபிள்ஸும் சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து எஸ்பி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கேஸ விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த நேரம் அந்த வில்லேஜுக்கும் கிளம்புறாங்க. அங்க இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் ஒரு மீட்டிங்க போட்டு இந்த கேஸ்ல இதுக்கு முன்னாடி விசாரிக்க வந்த போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்க அதை திரும்ப செய்ய விடக்கூடாது, நம்ம அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரும் கூடவே நாடக கலையில அவார்ட் வாங்கின ஒருத்தர் இருப்பாரு, இவரை நம்ம மாஸ்டர்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து மேடையில சொற்பொழிவு ஆத்து நாத்திட்டு இருப்பாங்களா. அதே சமயத்துல ஹீரோட டீமும் அங்க வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தான் இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கோம் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்க, இப்படியே சைலண்டா கிளம்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்டா ஊருக்குள்ள கிளம்ப அப்படி இவங்க போகும்போது அங்க கடை வச்சிருந்த ஒரு நபர் இவங்கள பாத்துறாரு. அந்த ஊர்ல இந்த கொலை சம்பவம் நடந்தப்போ டியூட்டில இருந்த ஒரு ஏட்டையா இப்ப ரிட்டையர் ஆயிருப்பாரு. அவர்கிட்ட எஸ்பி பேசி ஹீரோவோட டீமுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்க சொல்லியிருந்திருப்பாரு. இவங்களும் அவரோட வீட்டுக்கு போய் நாங்க வர்ற விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு எப்படி தெரிஞ்சது, ரகசியமா தானே இருந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஏட்டையாவும் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, அவருக்கு போலீஸ்லயும் பாலிடிக்ஸ்லயும் நிறைய பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க, சோ அதன் மூலமா கூட தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தும் இந்த ஊர் மக்களையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா விசாரணைன்ற பேர்ல இதுக்கு முன்னாடி விசாரிக்க வந்த போலீஸா இருக்கட்டும், கிரைம் பிரான்ச்சா இருக்கட்டும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் மக்களும் இந்த அளவுக்கு எதிர்ப்பா இருக்காங்க. இந்த கேஸ விசாரிக்க வந்த லோக்கல் போலீஸ், கிரைம் பிரான்ச், எஸ்ஐடி இந்த 3 பிரிவிலையும் நானும் கூட இருந்தேன், அதுவும் ஸ்பெஷல் டிவிஷன்ல. அதனால என்னவோ இந்த ஊர் மக்கள் என்ன எதிரியா பார்த்து என் பையனோட கல்யாணத்துக்கு கூட யாரும் வரல. இப்ப கூட என்னோட பொண்ணோட கல்யாணம் அடுத்த மாசம் நடக்க போகுது. எஸ்பி சார் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கும் உதவி பண்ணணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு போலீஸ்காரன் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் சரி நாங்க தங்க வேண்டிய இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வர அதே சமயத்துல பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த விசாரணை மாதிரி எங்களோட விசாரணை இருக்க
இருக்காது. பேருக்கு இந்த கேஸ விசாரணை பண்ணிட்டு முடிக்கலாம்னு சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். உங்களை கொடுமைப்படுத்த நாங்க வரல, அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். அதனால இந்த கேஸ்ல கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவரும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா அது எல்லாத்துக்குமே நல்லது, அதை விட்டு நீங்க வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் ஏட்டையா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன பொண்ணோட பேரு ஸ்ரீதேவி, அந்த பொண்ணோட அம்மா பேரு ரேவம்மா. சீட்டு கம்பெனில வேலை பார்த்த ஜார்ஜ்ன்றவன் ரேவம்மாவை ஏமாத்தி விட்டு போயிட்டான். அந்த அம்மாவோட முறை பையன் ஒருத்தன் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களுக்குள்ள நல்லாதான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஏமாத்தின பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற அவமானத்துல அந்த அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். பொறுக்க முடியாத ரேவம்மாவும் ஒரு கடத்துல பஞ்சாயத்து மூலமாவும் போலீஸ் மூலமாவும் வீட்டை விட்டே அனுப்பி வச்சிட்டா. அதுக்கப்புறம் தன்னோட ஒரே மகளை தையல் வேலை பார்த்து படிக்க வச்சு ஆளக்கவும் செஞ்சா. ஸ்ரீதேவி இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மரமாமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுனால தான் மகளோட சாவுக்கு இவன் தான் காரணமா அப்படின்ற எண்ணமும் ரேவமாக்கு இருந்துச்சு. அதனாலேயே நாங்க சந்தேகப்படக்கூடிய நபர்ல அந்த மரமாமே மொத ஆளா இருந்தா அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து சேர வந்த ஹீரோவோட டீமும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக, அதுக்கப்புறம் ஏட்டையா திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்ரீதேவி பத்திரிகையில வர்ற எல்லா புக்கையும் வாங்கி அதுல வர்ற கதையை படிக்கிறதுனா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஆர்வம். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்ததுனால அந்த ஊர்ல இருந்த எல்லா பசங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருந்தது. அதுல ஒரு ஆள் அந்த பொண்ணை ரொம்பவே விரும்பினா. அவனை விசாரிச்சப்பதான் அவ எந்த அளவுக்கு அந்த பொண்ணை விரும்பியிருக்கான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இத்தனை பேரோட கண்ணும் அந்த பொண்ணு மேல இருந்தாலும் தான் அம்மாவுக்கு நடந்த விஷயம் தனக்கும் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல அந்த பொண்ணு யாரையும் கண்டுக்காம ரொம்ப மன உறுதியோட இருந்ததா அவளோட ஃப்ரெண்ட விசாரிச்சதுல எனக்கு புரிய வந்துச்சு. இப்படி எல்லாம் இருந்த அந்த ஸ்ரீதேவி ஒரு நாள் நைட்டு தன்னோட அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் லெட்டர்ல நான் என்னோட காதலனை தேடி போறேன், எங்க இருந்தாலும் நானும் பாதுகாப்பா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்பி இருக்கும். அன்னைக்கு நைட்டு அந்த ஏட்டையாக்கு நைட் டியூட்டி இருந்ததுனால அந்த வேலையை முடிச்சுட்டு மறுநாள் வீட்டுக்கு போற வழியில தோட்டத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைக்கிறதாகவும் அந்த விஷயம் தெரிய வந்து ஏட்டையா அங்க போய் பார்க்கும்போது அங்க இறந்து போன நிலைமையில இருக்கிறது ஸ்ரீதேவி. கொஞ்ச நேரத்துல போலீஸும் அங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பாடியை யார் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த வயசான நபர் போலீஸை பார்த்து ரொம்பவே பயப்படுவாரா. இதை பார்த்துட்டு இவர் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்க அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏட்டையாவும் லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்னத்தை விசாரிச்சாரு, ஊர் மக்களை கூட்டிட்டு போய் அடிச்சு சித்திரவதை செஞ்சாரு. மறுநாள் ஸ்ரீதேவியோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தப்போ அதுல அந்த பொண்ணு 3 மாசம் கர்ப்பமா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. இந்த விஷயத்தை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஸ்ரீதேவிக்கு அப்படி ஒரு காதலனே இல்லைன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் உறுதியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் கிடையாது. மறுநாளே கவர்மெண்ட்டும் இந்த கேஸை சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அவங்களும் வந்து அந்த காதலன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணி தோத்துதான் போனாங்க. கடைசி வரைக்கும் அந்த காதலன் யாருன்றத கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ முதல்ல இருந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலைய ஃபர்ஸ்டா பார்த்த அந்த வயசான நபரை விசாரிக்க வர சொல்லணும்னு சொல்லி தகவலை கூட நான் தான் போய் சொன்னேன். அன்னைக்கு நைட்டே அந்த நபரு பயத்திலேயே தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு. இதனால ஊர் மக்கள் ரொம்பவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்புக்கு முன்னாடி போராட்டம் பண்ணவும் மினிஸ்டருக்கு மனு கொடுக்கவும் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததுனால கிரைம் பிரான்ச் ஆளுங்களும் இந்த கேஸை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாசம் கழிச்சுதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆளுங்க வந்து இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆபீசர் இதுவரைக்கும் இந்த கேஸை விசாரிச்சது மாதிரி இல்லாம வேற ஒரு கோணத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி பின்னாடி சுத்தின பசங்களை மட்டும்தான் விசாரிச்சிருந்திருப்பாங்க. ஆனா நம்ம அதை செய்யாம ஸ்ரீதேவி கூட கான்டாக்ட்ல இருந்த எல்லா ஆம்பளங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எங்களுக்கு சந்தேகம் வந்த முதல் ஆளு அந்த பொண்ணோட பாடி கிடைச்ச தோட்டத்துக்கு சொந்தக்காரன். அவன் மேல ஏன் குறிப்பிட்டு சந்தேகம் வந்ததுன்னா அவன் பொம்பளை விஷயத்துல ரொம்பவே வீக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வீட்டுல டிவி இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவனோட வீட்டுல தான் போய் டிவி பாப்பாங்க. அதுல ஸ்ரீதேவியும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்காரனை விசாரிச்சதுல அவனோட வாக்குமூலத்துல எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல, அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி நாங்க முடிவே பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காண்டி அவன் தான் அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணமா இருக்குமோ அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுலயே எங்களுக்கு தோல்விதான் கிடைச்சது. இதுக்கப்புறம் இந்த கேஸை விசாரிக்க முடியாம இதோட நின்னும் போச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸை விசாரிக்க வந்த ஆபீசருக்கு வேற கேஸை விசாரிக்க சொல்லி ஆர்டர் வந்ததுனால அந்த கேஸை விசாரிக்க அவரும் போயிட்டாரு. அதோட அந்த கேஸ் நின்னும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் அவரோட டீமும் ஒரு 5 நாள் இந்த கேஸ பத்தி விசாரிப்போம், அதுல நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சுன்னா மேலும் விசாரணையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அப்படி எதுவும் கிடைக்கலன்னா க்ளோசிங் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவுக்கு வர அப்படியே அடுத்த சீனு ஸ்ரீதேவியோட அம்மா கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு காதல் இருந்ததை என்னால நம்பவே முடியல, சின்ன வயசுல இருந்தே எது நடந்தாலும் அதை மறைக்காம என்கிட்ட சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் ஸ்ரீதேவி பத்திரிக்கை படிப்பான்னு சொல்லியிருந்தாங்க
இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த புக்ல இருந்து ஒரு என்வலப் கிடைக்கும். அதுல ஒரு பாம்பே அட்ரஸ் இருக்குமா. அதை பார்த்துட்டு ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க இதுக்கு முன்னாடி பாம்பேல இருந்ததாகவும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்ததாகவும் பாம்பேல இருக்கும்போது லெட்டர்ல தான் பேசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் அவங்க லெட்டர்ல என்னைக்காவது யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசுனது இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்களா. கடைசி அவங்க எப்ப உங்களுக்கு லெட்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் சாகுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அந்த லெட்டர் இப்ப உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஃப்ரெண்டும் நாங்க வீடு மாத்திர அவசரத்துல இருந்ததுனால அந்த லெட்டர் எங்க போச்சுன்னு எனக்கும் தெரியல, அது மட்டும் இல்லாம அந்த லெட்டருக்கு நான் ரிப்ளை கூட அனுப்பல அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோவும் இந்த கேஸ்ல ஸ்ரீதேவியோட காதலன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களால கொண்டு போக முடியும், அதனால உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போவாரா. அப்ப மறுபடியும் அந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு ஒரு தடவை அவகிட்ட இந்த வந்த லெட்டர்ல ஹிந்தி படிக்கிறது ஈஸியானும் டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டா வெளியூர்ல போய் ஈஸியா வேலை கிடைக்குமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தா, அதுக்கு நானும் தமாஷா கேரளாவை விட்டு வெளியூர்ல எங்க போய் நீ வேலை பார்க்க போற அப்படின்ற கேள்விக்கு கூட அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோவும் அதை கேட்டு ஹிந்தியை பத்தி அந்த பொண்ணு பேசியிருக்கான்னா ஒருவேளை அந்த பொண்ணோட காதலன் ஹிந்தி தெரிஞ்ச ஊர்ல கூட வேலை பார்த்திருக்கலாம் இல்லையா. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கிளம்புனது அந்த மாதிரி ஒரு ஊரா கூட இருக்கலாம். சோ நம்ம அந்த ஆங்கிள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி தெரிஞ்ச ஊர்ல யாரெல்லாம் போய் வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போய் விசாரிச்சா நீங்க கேக்குற டீடைல் எதுவும் எனக்கு ஞாபகத்துல இருக்காது, ஆனா நான் பிரசிடென்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட டீடைல் எல்லாத்தையும் இங்க இருக்கிற ரிஜிஸ்டர்ல நாங்க நோட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேக்குற ரிஜிஸ்டர் கூட இங்கதான் இருக்கு, ஆனா அத உங்களுக்கு தரமாட்டோம். உங்களோட விசாரணைக்கு எந்த விதமான கோஆபரேட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இவங்களும் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பியூனை கரெக்ட் பண்ணி ஃபைல கொண்டு வர சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரு நான் இது வரைக்கும் விசாரிச்சதுல ரொம்பவே சிக்கலான கேஸ் இதுதான், அந்த தோட்டத்துக்காரனை விசாரிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஆங்கிள் அந்த கேஸ விசாரிச்சு பார்த்தேன், அதன் மூலமா அந்த பொண்ணோட காதலன் வெளியூர்ல வேலை பார்க்கறதாகவும் அடிக்கடி இவங்க லெட்டர்ல பேசிக்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை ப்ரூஃப் பண்றதுக்காண்டி தான் அந்த ஊர் போஸ்ட்மேனை விசாரிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த பொண்ணு இறந்த கொஞ்ச நாள்லயே அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவரும் கோமாக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்னோட விசாரணை நின்னு போச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த போஸ்ட்மேனை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனு ஹீரோவோட டீம்ல இருக்கிறவங்களும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கூட இருந்த ஒரு நபரு அரிசி வாங்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட காசு கேட்பாரா. ஹீரோவும் காசு எடுக்கிறதுக்கு டிரா ஓபன் பண்ணும்போது அதுலதான் அந்த என்வெலப்பும் கூடவே ஒரு லென்ஸ் இருக்குமா. அத வழியா பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்து டீம் ஆளுங்களை கூப்பிட்டு அந்த என்வெலப்ல இருக்கிற ஃப்ரம் அட்ரஸ் ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டோட அட்ரஸ், அந்த என்வெலப்ல ஒரு ஸ்டாம்ப் குத்திருப்பாங்க. அத லென்ஸ் வழியா பார்க்கும்போது அந்த ஸ்டாம்ப்ல ஹரியானா அப்படின்னு சொல்லி ஊரோட பேர் இருக்கும். இத ஹீரோ காமிச்சு இந்த என்வெலப்ல இருக்கிற ஃப்ரம் அட்ரஸ் பாம்பேன்னு இருக்கு, ஆனா இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணது ஹரியானால இருக்கிற கோர்கான். இந்த என்வெலப்ல இருக்கிற அட்ரஸ்க்கும் போஸ்ட் பண்ண அட்ரஸ்க்கும் சம்பந்தமே இல்ல, இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நேரா ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு கிட்ட போய் அந்த என்வெலப்பை காமிச்சு விசாரிச்சா அவங்க அதை பார்த்துட்டு இது நான் எழுதின லெட்டர் கிடையாது, நான் எப்பவும் இன்லாண்ட் கவர்ல தான் லெட்டர் எழுதுவேன், அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற கையெழுத்தும் என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோ இதை கேட்டு பியூனு ரிஜிஸ்டர் தரேன்னு சொன்னாலே அதுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த பியூனும் வந்து நம்மளோட பிளான அந்த பஞ்சாயத்து தலைவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆபீஸ்ல வச்சிருந்த ஃபைல் எல்லாத்தையும் அவரோட வீட்டுக்கு மாத்திட்டாரு, இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே ஹீரோ அந்த பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்குள்ள புகுந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு திரும்ப வரலாம்னு நினைக்கும் போது பஞ்சாயத்து தலைவரும் அங்க வந்து ஹீரோவை மிரட்ட இவ்வளவு நாளா பொறுமையா இருந்த ஹீரோ தலைவரை அடிச்சு இதுக்கப்புறம் ரொம்ப பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு செக் பண்ணும்போது இவங்க ஊருக்கு வரும்போது மாஸ்டர்னு ஒரு ஆளை பார்த்தோம் இல்லையா, அவரோட பையன் தான் ஹரியானால இருக்கிற கோர்கான்ல வேலை பார்க்கற மாதிரி டீடைல் இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களோட டீம் கிட்ட அந்த மாஸ்டரோட பையன் அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு இந்த ஊர்ல இருந்தானா அப்படின்றது நமக்கு தெரியணும், அது போக அந்த மாஸ்டர் எப்படிப்பட்ட ஆளுன்றதையும் தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி டீடைல் சேகரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மறுநாளே கூட இருந்த கான்ஸ்டபிள் அவங்கள விசாரிச்சதுல ஊர் மக்கள் அவங்கள பத்தி தப்பா எதுவும் சொல்லல, கலை மேல இருந்த ஆர்வத்தினால அவரு நாடகத்துல நடிக்க போயிட்டாரு, அதுக்காக அவருக்கு ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிருக்கு, அவரோட பையனை பத்தி விசாரிச்சதுலயும் அவரை பத்தியும் யாரும் தப்பா சொல்லல, அந்த பையன் இப்ப துபாயில வேலை பாக்குறதாகவும் அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு இந்த ஊர்ல தான் இருந்தானா அப்படின்றது யாருக்கும் தெரியல, ஆனா வருஷம் இந்த ஊர்ல நடக்கிற திருவிழாக்கு தவறாம வந்துருவான்றது மட்டும் தெரியுது, அந்த திருவிழா பிப்ரவரி மாசம் நடக்கும், அந்த பொண்ணு இறந்ததோ மே 20,
இத கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனே ஹீரோ அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட விசாரிக்கலான்னு போகும்போது அவரும் கோமால இருந்து எழுந்திருப்பாரா, அவர்கிட்ட அந்த லெட்டரை காமிச்சு இதுல இருக்கிற கையெழுத்து யாரோடதுன்னு இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து நேரா ஹீரோ பஞ்சாயத்து தலைவரை பார்த்து அவர்கிட்ட வாங்கின ரிஜிஸ்டரையும் திரும்ப கொடுத்துட்டு, நாளைக்கு மத்தியானத்தோட எங்களோட விசாரணையை நாங்க முடிக்க போறோம், அதுக்காக சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்க விசாரிக்கணும், அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு நாங்க எங்களோட க்ளோசிங் ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம், அவங்க எல்லாத்தையும் காலையில 9 மணிக்கு கேம்புக்கு வர சொல்லுங்க, கூடவே நீங்களும் வாங்க, எதுக்காகனா எல்லாத்தையும் விசாரிக்கும் போது முக்கியமான பதவியில இருக்கிறவங்க கூட இருக்கணும், அதுக்காகத்தான் உங்களையும் வர சொல்றோம் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல, அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோ சொன்னது மாதிரி லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஓவராலா விசாரிச்சுட்டு வருவாங்களா, அதே சமயத்துல அந்த மாஸ்டரும் அங்க வர ஹீரோ அவரை உள்ள கூப்பிட்டு இந்த கேஸ்ல நாங்க தோத்து போயிட்டோம், ஆனா முழுசா தோத்துட்டோமான்னு கேட்டா அதை எங்களால உறுதியா சொல்ல முடியாது, இந்த கொலை செஞ்சவங்களை பத்தி சில விஷயங்களை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கொலையை பண்ணது ஒரு சின்ன பையன் கிடையாது, அவரோட வயசு எப்படியும் 60க்கு மேல இருக்கும், அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் தான் ஸ்ரீதேவியோட காதலன், இந்த விஷயம் அந்த பையனோட அப்பாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணும்போது அதுல அந்த பையன் சில விஷயங்களை சொல்லியிருப்பான், அது என்னன்னா சின்ன வயசுல இருந்து அந்த பையனுக்கு ஸ்ரீதேவியை தெரிஞ்சதாகவும் வீட்டுல அவங்களோட அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அந்த பொண்ணு பின்னாடி ரொம்ப நாள் சுத்தாம இருந்தேன், ஆனா அந்த ஊர்ல சுத்தம் பண்றதுக்காண்டி அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வேலை பார்க்கும் போதுதான் எனக்கும் ஸ்ரீதேவிக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் நேசிக்க ஆரம்பிச்சோம், அதே சமயத்துல இந்த விஷயம் வெளியில தெரியாத அளவுக்கு ரொம்பவே கவனமாவும் இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னா எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஊரை விட்டு வெளியூர்ல நான் வேலை தேடினேன், நான் நினைச்சது மாதிரியே டெல்லியில எனக்கு வேலையும் கிடைச்சது, போன வருஷம் ஊர் திருவிழாக்கு வந்திருந்தப்போ எங்களுக்குள்ள இருந்த கட்டுப்பாட்டை இழந்துட்டோம், திரும்ப நான் டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் நான் கர்ப்பமா இருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எனக்கு லெட்டர் போட்டிருந்தா, இந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பதான் என் கூட இருந்த ரூம்மேட் எவ்வளவு சீக்கிரத்துல முடியுதோ அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னான், அதன்படி நானும் மே 20ஆம் தேதி ஒரு சர்ச்சு கிட்ட இருக்கிற குடிசைக்கு வர சொல்லி நானும் லெட்டர் போட்டிருந்தேன், பதிலுக்கு அவளும் என்ன ஆனாலும் நீ சொன்ன தேதிக்கு நானும் வந்துருவேன்னு சொல்லி அவளும் லெட்டர் போட்டிருந்தா, சொன்னது மாதிரியே நாங்க இங்க வந்து நாங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணோம், அன்னைக்கு ராத்திரி முழுக்க வெயிட் பண்ணியும் ஸ்ரீதேவி வரவே இல்ல, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லி பயந்து என் ஃப்ரெண்டை விட்டு அவளை பாத்துட்டு வர சொல்லி சொன்னேன், அவ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு ஸ்ரீதேவி கொலை செய்யப்பட்டிருக்கான்ற தகவல் தெரிஞ்சது, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்ன திரும்ப ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டான், ஊர்ல எல்லாரும் ஸ்ரீதேவியோட காதலன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இருந்த பயத்தினாலையும் என் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினாலையும் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டரும் முடியுமா, இத கேட்டோன்னு அந்த மாஸ்டரோட ரியாக்ஷனும் மாறுது, உடனே ஹீரோவும் இந்த பையன் சொல்ற விஷயம் எல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லி நாங்க அதையும் விசாரிச்சு உண்மைன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அப்படின்னா ஸ்ரீதேவியை கொலை பண்ணது யாரு, இத நாங்க ஸ்டாம்பே அடிக்காத லெட்டர் கைமாறினதை வச்சு போஸ்ட்மேனை விசாரிக்கும் போது அவரு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, அதை வச்சு இந்த கேஸ நாங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம், அதன்படி தன்னை விட வசதியிலையும் ஜாதியிலையும் தாழ்ந்த ஒரு பொண்ணை தன்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்க போறானோ அப்படின்ற ஒரு பயத்துல ஒரு அப்பா செஞ்ச கொடூரமான கொலை இது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மாஸ்டரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு, அதை பார்த்த ஹீரோவும் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, உங்களோட விசாரணை முடிஞ்சிருச்சு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்க, கூட இருந்த கான்ஸ்டபிளும் அவரை ஏன் அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அவங்கள அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல, நம்மளோட வேலை ரிப்போர்ட் பண்றதுதான், இதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே எஸ்பியும் அங்க வர, எஸ்பியும் அவரை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போகும்போது போற வழியில அந்த ஊர் மக்கள் ஒரு இடத்த நோக்கி போக, இதை பார்த்துட்டு ஹீரோ ஒருத்தரை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த நபரும் இந்த சைடு இருக்கிற மலையில ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்ததா தகவல் வந்திருக்கு, அதை பார்க்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் இறங்கி போய் அந்த இடத்துக்கிட்ட போய் பார்த்தா அங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட், தூக்கு போட்டு இறந்த நிலைமையில இருக்கிறது ரிட்டையர்டான ஏட்டையா, கூடவே அவர் ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருந்திருப்பாரு, அதுல என்னோட பையன் தான் ஸ்ரீதேவியோட காதலன், அந்த ரெக்கார்டர்ல இருந்தது என்னோட பையன் வாய்ஸ், போஸ்ட் மாஸ்டர் உங்களோட பையனுக்கு ஸ்டாம்பே இல்லாம அடிக்கடி லெட்டர் வருது என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஏட்டையா கிட்ட சொன்னதுனால ஏட்டையாவும் அந்த லெட்டர் என் பொண்ணு அனுப்புனதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கி அதுல இருக்கிறத படிக்கும் போதுதான் அந்த லெட்டரை எழுதினது ஸ்ரீதேவி தானும் அவ கர்ப்பமா இருக்குன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல, இந்த விஷயத்துல என் பையன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லெட்டர்ல ஸ்டாம்ப் ஒட்டி என் பையனுக்கும் அனுப்பி வச்சேன், போஸ்ட்மேனை திரும்ப பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னாடி சார்ஜ் இந்த ஊர் மக்களை ஏமாத்தி 60,000 ரூபாய் ஏமாத்திட்டு போனான்ல, அவன் டெல்லியில இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, ஆனா அவனோட அட்ரஸ் கிடைக்கல, அவன் பொண்ணுக்கு மட்டும் வேற பேர்ல லெட்டர் எழுதிட்டு இருக்கான், அதனால
அதனால அந்த பொண்ணுக்கு வர்ற எல்லா லெட்டரையும் ரகசியமா நீ எங்கிட்ட கொடுக்கணும். அந்த லெட்டர் சார்ஜ் தான் எழுதிருக்கான்றத பார்த்துட்டு திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா அந்த போஸ்ட்மேனும் இது பண்றது இல்லீகல்னு சொல்லி கொஞ்சம் பயந்திருப்பாரு. அந்த இடத்துல ஏட்டையாவும் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருப்பாரு. அதன்படி அந்த காதலன் அனுப்பி வச்ச லெட்டரையும் இவர்கிட்ட கொடுக்கும்போது அதன் மூலமா ஸ்ரீதேவிய கூப்பிட வர விஷயம் தெரிய வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு வர வழியில நான் தான் அந்த பொண்ணை அடிச்சு கொலையும் பண்ணிட்டேன். இத்தனை நாள் அந்த போஸ்ட்மேன் ஒரு ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போனதுனால என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு தைரியத்துல இருந்தேன். ஆனா இப்ப ஆனந்த சார் வந்து அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட டீமுக்கு என்னோட பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் லெட்டர்ல எழுதியிருக்கோம். இந்த விஷயத்த ஹீரோ முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாரு. அத பத்தி எஸ்பி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்ரீதேவி கொலைகேஸ்ல ஏட்டையா எல்லா விஷயத்தையும் சொன்னவரு இந்த போஸ்ட் மாஸ்டர் விஷயத்த சொல்லவே இல்ல. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொன்னதை வச்சுதான் எங்களால போஸ்ட் மாஸ்டரை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த பிரசிடென்டோட வீட்ல ரெஜிஸ்டரை எடுக்க போகும்போது நாங்க வர்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிரசிடென்ட்டும் ஏட்டையா தான் இந்த விஷயத்த சொன்னாரு. நீங்க வந்தா மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பேர்ல பிரச்சனை வரும். அதனால உங்களை எப்படியாவது இங்க இருந்து திரும்ப அனுப்பணும்னு சொல்லி சொன்னதா சொல்லிருப்பாரு. ஃபைல்ல செக் பண்ணும்போது மாஸ்டரோட பையனும் குருஹான்ல இருக்கான்றத தெரிஞ்சு அவ மேலதான் எங்களோட போக்கஸ் இருந்தது. ஆனா அதே சமயத்துல ஏட்டையாவோட பையனும் டெல்லியில இருக்கான்னு தெரியும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸும் ஆச்சு. சில பேரு குர்ஹான்ல இருந்து கூட டெல்லிக்கு வேலைக்கு போவாங்க. சோ அதனால ஏட்டையாவோட பையனை சைலண்டா வாட்ச் பண்ண நினைச்சோம். அதுக்காக மறுநாள் மாஸ்டரோட வீட்டுக்கு போய் அவர் பையன் ஹேண்ட் ரைட்டிங்க செக் பண்ணும்போது அந்த லெட்டர்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங் அதுவும் மேட்ச் ஆகல. அங்க இருந்தே மாஸ்டரோட பையனுக்கு கால் பண்ணி அந்த ஹேண்ட் ரைட்டிங் யாரோடது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு டெல்லிக்கு பிளைட்ல போற ஒரு பேசஞ்சர் கிட்ட அந்த லெட்டரை கொடுத்து மாஸ்டரோட பையனை கலெக்ட் பண்ண சொல்லி அந்த ஹேண்ட் ரைட்டிங் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனும் அதை பார்த்துட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஏட்டையாவோட பையனோடதுன்னு சின்ன வயசுல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததாகவும் ஏட்டையாவோட பையனுக்கு வேலை இல்லாம இருந்ததுனால மாஸ்டர் பையன் தான் டெல்லியில வேலை வாங்கி கொடுத்திருப்பாரு. ஸ்ரீதேவியும் ஏட்டையா பையனும் லவ் பண்ற விஷயம் மாஸ்டர் பையன் கிட்ட சொன்னா வெளியில இந்த விஷயம் தெரிய வந்து பிரச்சனை வரும்ன்றனாலதான் அவங்க கிட்ட கூட இவங்க சொல்லாம இருந்திருப்பாங்க. அவ மூலியமா ஏட்டையா பையன் கிட்ட பேசும்போது அவன் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டான். இதுக்கப்புறம் தான் ஏட்டையா எங்களோட டார்கெட் ஆனாரு. ஏட்டையாவோட முகம் பார்க்கும்போதே அவர் தான் குற்றவாளின்றத நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா 30 வருஷமா சர்வீஸ்ல இருந்த ஒரு ஏட்டையா கொலை பண்ணி 6 வருஷம் ஆகியும் யார்கிட்டையும் மாட்டாம இருக்காருன்னா ஒரு நார்மலான விசாரணையை நடத்தினா அவர் ஈஸியா தப்பிச்சிருவாரு அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு டம்மியான டார்கெட்டை நாங்க பிக்ஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சோம். அதன்படி எங்களோட டம்மி டார்கெட் அந்த மாஸ்டர். நாங்க மாஸ்டர் விசாரிக்கும் போது எங்க எல்லாரோட கவனமும் அவர் மேலதான் இருந்தது. இந்த விஷயத்துல மாஸ்டர் எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட அவர் சொன்ன விஷயம் எல்லாம் நமக்கும் காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல எஸ்பியும் வந்து நீங்க உங்களோட வேலையை சரியா செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப பழையபடி ஹீரோவோட டீமும் குற்றவாளியை யாருன்னு கண்டுபிடிச்சும் அவங்கள சட்டத்து முன்னாடி நிறுத்த முடியாம மறுபடியும் தோத்து போய் நின்னாலும் இது மாதிரி வேற ஒரு கேஸ்ல அவங்களால ஜெயிக்கவும் முடியும். அதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணுவோம், அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேத்துக்கும் ஸ்டேஷன் டியூட்டி இல்லாம வேற வேற பக்கம் வேற வேற டியூட்டியில இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடிவர்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை, see you.